ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச் தான். சில்க் த்ரெட்டில் எப்படி போடணுன்றதை பார்க்க போகிறோம். சரி, த்ரெட்டில் நம்ம போன கிளாஸ் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் வந்துட்டு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீடியில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். நான் கீழே நம்மளோட த்ரெட் மூமெண்ட் எப்படி இருக்குன்ற வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கீழே த்ரெட் மூமெண்ட் எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டு பழகணும். நெக்ஸ்ட்டு சரி த்ரெட்டுக்கு அப்புறம் கிளாஸ் 2 வந்துட்டு சில்க் த்ரெட்டு தான். நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு எப்படி நீடில் இன்செர்ட் பண்ணி மேலே எடுக்கும்போது எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு அந்த நீடிலோட ஹூக், அதாவது ஊசியோட கொக்கியில் மாட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு தெரியுதா நான் த்ரெட்டு பிடிச்சிருக்கிறது எப்படின்னு. இப்போ அழகாக நீடியில் இன்செர்ட் பண்ணுங்கள். கிளாத்தில் கீழே வந்துட்டு த்ரெட்டை ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே அழகாக இப்படி தூக்கும்போது, மேலே தூக்கும்போது மட்டும்தான் அந்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம நீடிலில் இருக்கணும். மேலே எடுத்ததுக்கப்புறம் அழகாக இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு, நான் ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? நான் பொறுமையாக தான் காட்டுறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த த்ரெட்டுக்கு மேலே கொண்டு வந்துடணும். த்ரெட்டு வந்துட்டு ஹூக்குக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில், அந்த ஹூக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளேஸு, அது வந்துட்டு வந்துடணும். நீங்கள் சில்க் த்ரெட் மூமெண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் போட போட உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் சில்க் த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, அகெயின் நம்ம இன்செர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் த்ரெட்டை கொண்டு வந்துட்டு இப்போ நீடிலோட ஹூக்கை இன்செர்ட் பண்ணுறோம். கிளாத்தில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளாத்தில் இன்செர்ட் பண்ணிட்டு கீழே த்ரெட்டை சுற்றிட்டு இப்போ மேலே எடுத்து சுற்றுற வரைக்கும் மட்டும்தான் அந்த நீடிலோட ஹூக்கில் த்ரெட் இருக்கணும். இப்படி சுற்றி மேலே எடுத்ததுக்கப்புறம் நீடிலோட ஹூக்கில் வந்து அந்த த்ரெட்டு இருக்கக்கூடாது. அந்த த்ரெட்டு வந்துட்டு நீடிலோட ஹூக்கில் சிக்குச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்துட்டு கிளியராக வராது. த்ரெட்டு கட் ஆகும். துணியில் இன்செர்ட் பண்ணும்போது சிலுத்துக்கும், இன்னொன்று துணிக்கு மேலே வரும்போதும் கொக்கியில் மாட்டாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்க் த்ரெட் எப்படி நம்ம ஸ்டிச் போடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடியில் கிளாத்தில் குத்திட்டு எப்பவும் போல் சரி த்ரெட்டு மாதிரி தான் கீழே நீடியில் த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ஒரு டேர்ன் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த டேர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நீடிலோட ஹூக்கில் மாட்டியிருக்க த்ரெட்டை அழகாக இப்படி மேலே இழுத்துடுறோம். அவ்வளோதான். இப்படி தான் இழுக்கணும். மேலே அடுத்த ஸ்டிச் போடும்போது நம்ம இந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்துட்டு ஹூக்கில் மாட்டாமல் மூவ்மெண்ட் பண்ணணும். இப்படி இழுத்திங்கன்னா மட்டும்தான் த்ரெட்டு சிலுத்துக்காது, அந்து போகாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் சரி த்ரெட்டில் இழுக்கிற மாதிரி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகும், வித்து சிலுத்துக்கும், இன்னொன்று உங்களுக்கு ஸ்டிச் கிளியராக வராது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் போடும்போது நீடிலோட மூமெண்ட்டு, கீழே த்ரெட்டோட மூமெண்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் பழகணும். இந்த மாதிரி பழகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டிசைனுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கிளியராக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போகலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பிப்ரவரி மாதம் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். ஏப்ரலில் வந்துட்டு யாரெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் நீங்கள் பை பண்ணிக்கலாம், முடிக்கிறவங்க எல்லாருமே. சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்குது. நீங்கள் பேசிக்காக வீட்டில் இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல், அட்வான்ஸ், பேசிக் இந்த 3 லெவலுமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி மாதிரி ஒரு கற்றுக்கிட்டு நல்லபடியாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஓகே, உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ஹேண்டை வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணியே போட்டு பழகுங்க பிகினர்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பழக நமக்கு வந்துட்டு ஹேண்ட் மூமெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கும். நீங்கள் ஹேண்டை ரொட்டேட் பண்ணாமல் ஸ்ட்ரைன் பண்ணாமல் போட முடியாது. ஸ்டிச்சஸ் எல்லாமே பிகினர்ஸ் எல்லாருமே வீட்டிலேருந்து கற்றுக்குறீங்க. வீட்டிலேருந்து கற்றுக்கிறவங்களுக்கு மஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும். பொறுமை இல்லைனா கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க ஆரி கிளாஸை. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், வரிசையாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க மாதிரி எண்ணாட் எப்படி போடணுன்னா, ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே செயின் ஸ்டிச்சை லாங்காக இழுத்துக்கோங்க, பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணுங்கள். நான் சரி த்ரெட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் இழுத்ததுக்கப்புறம் குட்டி செயின் ஸ்டிச்சு அடுத்து பக்கத்துலேயே ஒரு
குட்டியாக லாக் ஸ்டிச் போடுற மாதிரி குட்டியாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி பழைய ஸ்டிச்சுக்குள்ளே புது ஸ்டிச்சை வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நமக்கு நூல் வந்துட்டு சிக்கிக்கும், சொதப்பிடும் எண்ட் நாட்டு. ஹேண்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேண்டு யூஸ் பண்ணாமல் பிகினர்ஸ் வந்துட்டு சில்க் த்ரெட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சொதப்பும். ஹேண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து நீடியில் விட்டுட்டு த்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் வச்சு அந்த பழைய ஸ்டிச்சு இழுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கும் ஓல்டு ஸ்டிச் வந்துட்டு உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் த்ரெட் இருக்கும், சிக்கியிருக்கும். ஓகேங்களா, அந்த த்ரெட்டை அழகாக இப்படி பிடிச்சிக்கோங்க. நீடிலோட ஹூக்கில் பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்துட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஸ்டிச் விழுந்துடும், லாக் ஸ்டிச்சு விழுந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்துட்டு செயின் ஸ்டிச்சு எண் நாட்டு போடணும். செயின் ஸ்டிச்சுக்கு எண் நாட்டு இப்படி தான் போடணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.